அன்புனாலும் சேலம் தான். அன்புனாலும் சேலம் தான். ஓகே. சேலத்துல எங்களுக்கு எல்லாமே பிடிச்சதுதான், பிடிக்காத எதுவுமே இல்ல. சேலம்னாலே ஜாலி தான். ஜாலி தான் எங்களுக்கு. சேலம் மாதிரி எங்கேயும் வராது. ஓகேங்களா? ஓகேண்ணா. இல்ல பிடிச்சதுன்னு சொல்லி சேலத்துல என்ன இருக்கு? சேலம்னாலே பிடிக்கும், ஏற்காடு பிடிக்கும். சேலம்னாலே பிடிக்கும். எல்லாமே சேலம்னாலே அவன் பிடிக்கும் தான். உங்களுக்கு ஹலோ வணக்கம் வணக்கம். நான் உங்க சேலத்துக்காரன். அப்ப நாங்கெல்லாம் மலேசியாக்காரனடா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். நம்ம மக்களுக்கு சேலத்துல என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்பா, சொல்லுங்க. உங்க பேருண்ணா? பாலன். ஜமுனா. ஓகே. பேர் கோகுல்நாத் ப்ரோ. பாத்திமா. என் பேர் சுரேஷ்ங்க. நான் இந்துமதி. பரமசிவம். ஹரிணி. சேலத்துல எவ்வளவு நாளா இருக்கீங்க? 57 வருஷமா இருக்கும். 57 வருஷமா சேலத்துல தான் இருக்கீங்க. எவ்வளவு நாளா சேலத்துல இருக்கீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கோம். இப்போ நாங்க வந்து 5 இயர்ஸ் ஆகுது. நான் பிறந்த ஊரே சேலம் தான். பிறந்த ஊரே சேலம் தானா? எவ்வளவு வருஷமா சேலத்துல இருக்கீங்க? 40 வருஷமா. சேலத்துல நான் வந்து கிட்டத்தட்ட 37 வருஷமா இருக்கும். சேலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஃபுல்லா சேலம் தான். சேலம் தான். சேலம் தான் நம்ம பூர்வீகமே. பூர்வீகம் பிறந்ததுல இருந்து சேலம் தான். நீங்க சேலத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் சேலம் இல்ல. Emotional damn it. நான் வேற ஊரு. நீங்க வந்து காலேஜ்க்கு வந்து நீங்க சேலத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம் ஏதாவது இருக்கா சேலத்துல? இல்ல பிடிச்சதுன்னு சொல்லி சேலத்துல என்ன இருக்கு? சேலம்னாலே பிடிக்கும், ஏற்காடு பிடிக்கும். சேலம்னாலே பிடிக்கும், ஏற்காடு பிடிக்கும். சேலத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? அண்ணா பூங்கா. அண்ணா பூங்கா. சேலம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? சேலத்துல ஏற்காடு. இப்போ சேலத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் இருக்கு? சேலத்துல பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. எல்லாமே சேலம்னாலே அவன் பிடிக்கும் தான். சேலத்துல பிடிச்ச இடம் இருக்கா? பிடிச்ச இடம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் பிடிக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் பிடிக்கும். ஏன்க்கா அடிக்கடி இங்கே வந்து பஸ் ஏறி போறனாலயா? இல்ல சின்னதுல இருந்து இங்கே பழக்கம் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்கக்கா, நன்றி. சேலத்துல ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா? பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சதா சேலத்துல சேலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏற்காடு பிடிக்கும். ஏற்காடு. அது எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சோனா இன்ஸ்டிடியூஷன் தியாகராஜர் பால். ஓகே ஓகே. எவ்வளவு வருஷமா இங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. உங்களுக்கு சேலத்துல பிடிச்ச இடம் இது, பிடிச்ச ஃபுட், இந்த மாதிரி ஏதாவது சேலத்துல பிடிச்சதுன்னு இருக்கும்ல, அது என்னது? நான் அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ரிலையன்ஸ் மால் மட்டும் போயிருக்கேன். அங்க நல்லா இருக்கும். ஓகே. ஏசிக்காக போவோம். வந்து ஏசி வாங்குறது அடிக்கிற வெயில்ல நம்ம ஏசிக்கு அங்கதான் போய் ஆகணும். அதுக்காக போவோம். அப்படியே வந்துருவோம். அவ்வளவுதான். காலேஜ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு. ஓகே. சேலத்துல எனக்கு பிடிச்சது சாமி தான். சாமி எந்த கோயிலு? பெரிய மாரியாயி. பெரிய மாரியாயி. அங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து அங்க புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் இல்ல. ஸ்பெஷல் இல்ல. சேலத்துல எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. ஏற்காடு ரொம்ப பிடிக்கும். ஏற்காடு ரொம்ப பிடிக்கும். அண்ணா பூங்கா எத்தனை தடவை நீங்க போயிருக்கீங்க? நிறைய ட்ரிப் போயிருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ணா பூங்கா? நல்லா டெக்கரேஷன் இது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, அதனால போயிட்டு. எப்படி ஃபேமிலியோட போவீங்க? ஃபேமிலியோட தான் போவோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. பசங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருமே ஃபேமிலியோட தான் போவோம் எப்பயுமே, வாரம். ஓகே ஓகே, நன்றி. ஏற்காடு எத்தனை நாளா போயிருக்கீங்க? ஏற்காடு நிறைய வாட்டி போயிருக்கோம். நிறைய வாட்டி போயிருக்கீங்க. இந்த மைக் கொஞ்சம் பின்னாடி. ஓகே ஓகே. சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய். ஏற்காடு நிறைய வாட்டி போயிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சது ஏற்காடுல? ஏற்காடுல அவெஞ்சர்ஸ் பார்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல அதுல இருக்க ரைட் போட்டிங். நிறைய வாட்டி போயிருக்கீங்க. ஜாலியா இருந்துச்சா? இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் ஏற்காடு ரீசெண்டா போயிட்டு வந்தீங்களா? ரீசெண்டா போவே பயமா இருக்கு. பயப்படாத. பயப்படாதடா. நான் பஸ்ல எல்லாம் போனது கிடையாது, வண்டியில தான் போவோம். ஓகே தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம சேலத்தை விட்டு மற்ற மாநிலத்தோட சேலத்துல தான் அருமையான இடம், பார்க்கக்கூடிய இடங்க, மக்கள் ஒரு தன்மையா இருக்கிற இடம் அப்படின்னா சேலம். சேலம் தான். சேலம்னாலே கெத்து தான். ஆமா, சேலம்னாலே அன்புனாலும் சேலம் தான். அன்புனாலும் சேலம் தான். அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். ஓகே. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலையை பார்ப்பாங்க. அவ்வளவு ஒரு நல்ல இடம். ஓகேண்ணா. உங்களுக்கு சேலத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 இடம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்றது அந்த மாதிரி? சேலம் அபிஸ் கிளப். அபிஸ் கிளப்ல என்ன ப்ரோ இருக்கு? குளிக்கிறது, ஸ்விம்மிங் பூல்ல அடிக்கடி அங்க சில் அவுட் பண்றதுக்கு போயிருவீங்க அடிக்கிற வெயில்ல?
அதிகமா ஜிம்முக்கு போற இடம். ஜிம்முக்கு போறீங்க, பார்த்தாலே தெரியுது. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? ஏற்காடு எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஏற்காடுலாம் நம்ம போயிருவோம், 16 டைம் போயிருக்கோம். 16 டைம் போயிருக்கீங்க. ஆமா. அங்க போனா இப்படி தங்குற மாதிரி போவீங்களா இல்ல வந்து போன காலைல போனா சாயந்தரம் ரவுண்டிங் பாத்துட்டு வந்துருக்கு கீழே. ரவுடிங்ல பாத்தா ரவுண்டிங்கா சுத்திட்டு வரதான் கீழே. தங்குற மாதிரி எல்லாம் நம்ம கிடையாது, காலைல போனா சாயந்தரம். இப்போ ரீசெண்டா ஏதாவது போனீங்களா பக்கமா? ரீசெண்டா இப்ப போகல, இப்ப 3 வருஷமா போகல. ஓகே, போக கிடையாது. சரி, ஓகே. அண்ணா பூங்கா எல்லாம் இது பூங்கா எல்லாம் போட்டுதாங்க, போக கிடையாது. பூங்கா போட்டு போட்டுருந்தாங்க, போறப்ப போவேன். இந்த வருஷம் 3 வருஷம் போக கிடையாது. சரி, ஓகே, ஓகேண்ணா, நன்றிங்க. சேலத்துல பிறந்ததுல இருந்து இங்க இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா? ரொம்ப பிடிச்சதுன்னா சேலம் சிட்டில எல்லாமே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இப்படி திரும்புங்க கேமரா மாதிரி. சேலம் சிட்டில இந்த பக்கமா என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? சேலம் சிட்டில ஓரளவுக்கு எல்லாமே கூடுதலா நல்லா தான் இருக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்து எடப்பாடி ஆட்சியில இருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது நம்ம சேலம்லாம் நல்லா மேம்பாலம் கட்டியிருக்காங்க. இது பஸ் ஸ்டாண்ட்லாம் மேம் பஸ் ஸ்டாண்ட் போட்டு டபுள் அடுக்க போட்டு மேம் பஸ் ஸ்டாண்ட் கீழ் பஸ் ஸ்டாண்ட் செஞ்சிருக்காங்க. நல்லா வணிகம்லாம் நல்லா இருக்கு. சிட்டி நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகே. நம்ம சேலத்துல தான் பொழைக்கிறானுங்க, நாம வந்து வெளியூர்ல போய் பொழைக்கிறோம். சேலத்துக்காரன் 5 minutes later வெளியூருக்கு போறான். நம்ம ஊருக்காரன் என்ன வேலை செய்யறான்? வெளியூருக்கு தான் போறான். நம்ம சேலத்துல இருந்து அடுத்த நாட்டுக்காரனா வந்து வர்றான், பாக்குறான், நிலத்தை பாக்குறான், அதை பண்றான், இதை பண்றான், நிலத்தை வாங்கிட்டு ஓட்ட கட்டுறான், பில்டிங் எழுதுறான். பாத்தியாப்பா? ஆமா, இப்ப அங்கங்க தியேட்டர் கட்டுறேன், அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து பாத்தியா? யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. ஏற்காடு எத்தனை தடவை போயிருப்பீங்க? ஏற்காடு ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். போய் எப்படி தங்குற மாதிரி போவீங்களா இல்ல போனோம்னா காலையில போனோம்னா ஈவினிங் வந்துடும். இப்ப ஏதோ பக்கமா ஏற்காடு போனீங்களா? இல்ல, போகல. அடிக்கிற வெயில்ல இப்ப ஏதாவது பக்கமா எதுவும் போகல? மத்தியானத்துல போக முடியல. விட இங்கதான் வெயில். சரிங்க சார், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த மாதிரி ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வேற ஏதாவது? தட்டோட செட் தான். தட்டோட செட் தான். சேலம்னாலே தட்டோட செட்டு தான். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்களா தட்டோட செட்டு? வேற தட்டோட செட்டு கடையில என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு? நோரிக்கல், மாங்காய் செட், முட்டை செட் எல்லாமே சாப்பிடலாம். ஓகே, சொல்லு. வணக்கம். வணக்கம் ஜி. சேலத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க? சேலத்துல நான் 30 வருஷமா இருக்கேன். 30 வருஷமா. 30 வருஷத்துல உங்களுக்கு சேலத்துல பிடிச்சது எதுனா? எனக்கு பிடிச்சது ஏற்காடு ஜி. ஏற்காடு எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஏற்காடு ஒரு ட்ரிப் தான் போயிருக்கேன். ஒரு ட்ரிப் தான் போயிருக்கீங்க. அங்க போய் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? அங்கெல்லாம் சும்மா சுத்தி பார்த்தேன், அவ்வளவுதான். சுத்தி பார்த்திருக்கீங்க. வேற சேலத்துல வேற எதுவும்? சேலத்துலாம் சூப்பரா சாப்பிடுற இடத்துல சேலத்துல எந்த குறையே இல்ல. உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன சாப்பிடுற இடத்துல? சாப்பிடுறதுல நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, புது ஸ்டாண்ட். இந்த ஒரு ஹோட்டல் இருக்கும்ல, இங்க போனா சூப்பரா சமைப்பாங்க. நம்ம பேலஸ் ஸ்டாண்ட் கிட்ட நம்ம எடுத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன சின்ன பாட்டி கடையிலாம் டிஃபன் நல்லா இருக்கும். டிஃபன் நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா. சேலத்துக்காரங்க டீ காஃபியா? டீ காஃபி மெயின் டீ காஃபி தான் மெயின். அது சூப்பரா இருக்கும். சேலத்துல எங்களுக்கு எல்லாமே பிடிச்சதுதான், பிடிக்காத எதுவுமே இல்ல. சேலம்னாலே ஜாலி தான் எங்களுக்கு. சேலம் மாதிரி எங்கேயும் வராது. ஓகேங்களா? ஓகேண்ணா. சேலத்துக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரனா சர்ப்ரைஸ் அப்படிதானா? அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. சேலத்துக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கௌசிக் வந்தா அவரை வெட்டிருங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ ரெகுலரா வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.